கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்தொழி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்ததான இன்னொரு மகத்துவான அற்புதத்தை நான் இந்த வேளையில பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் இயற்கைக்கு அப்பானவர், இயற்கைக்கு மேலானவர். சர்வமும் அவருடைய கைகளின் ஆளுகளுக்கு கீழாக இருக்கிறது. அவர் எல்லா காரியங்களிலும் இயற்கைக்கு மேற்பட்டவராய் காணப்படுகிறார். இந்த நாளில கூட யோவான் 6ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை படிப்பீர்கள் சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தண்ணீர் மேல் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லப்படுகிறது. அந்த நாளிலே சீஷர்கள் ஒரு சாயங்காலமான வேளையிலே அவர்கள் அங்க ஒரு படவில் ஏறி கப்பர்நகூமுக்கு சொல்கிறார்கள். செல்கிற வேளையில அந்த வேளையில இயேசு அவர்களோடு கூட இல்லை. அவர்கள் பிரயாணப்பட்டு அடுத்த அக்கறைக்கு போகிறார்கள். இப்பொழுதுதான் அவர்கள் அந்த 5 அப்பம் 2 மீனுடைய அற்புதத்தை பார்த்தவர்கள். ஜனங்கள் அவர்களை துரத்தி கொண்டு வந்தார்கள், இன்னொரு அற்புதத்தை காண வேண்டும் என்று. ஆனாலும் இயேசு அவர்களுக்கு மறைந்து அவர்களுக்கு முன்னதாய் கடந்து சென்றார். சீஷர்கள் தனிமையாக அந்த கடலிலே படகிலே அவர்கள் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பெரும் சூறாவளி காற்று வீசிற்று. அவர்கள் அந்த படகு அலை கழிக்கத்தக்கதாக இருந்தது. அப்பொழுதுதான் இயேசு தண்ணீரிலே அவர் நடந்து வருகிறதை பார்த்து இவர்கள் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு சொன்னார், பயப்படாதிருங்கள், நான் தான் என்று. அவர்கள் காற்றையும் கடலையும் அவர் அதட்டி அந்த நேரத்தில் அவர் அந்த படவில் வந்து ஏறினார் என்று பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய படவில பெரும் கொந்தளிப்புகள் ஏற்படலாம், பெரிய பிரச்சனைகள் வரலாம், நெருக்கடிகள் வரலாம், வியாதி வரலாம், வருத்தங்கள் வரலாம், குறைபாடுகள் வரலாம். எது வந்தாலும் கூட இயேசு நம்முடைய படகில இருப்பார் என்று சொன்னால் அது அற்புதமான ஒரு காரியம். அதற்காகவே அவர் தண்ணீரின் மேல் நடந்து வந்தார் என்று பார்க்கிறோம். அவர் மகா பெரிய தேவர், தண்ணீரை படைத்தவர், சமுத்திரத்தை படைத்தவர், சகல காரியங்களையும் படைத்த தேவர். எல்லா இயற்கையும் அவருக்கு அனுகூலமாய் இருந்தது. அவர் தண்ணீரில் மேல் நடந்த அற்புதத்தை அவர் செய்தார், படவில் ஏறினார், படகு அமைதலாயிற்று என்று பார்க்கிறோம். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில கூட இந்த ஒரு அமைதலான ஒரு வாழ்க்கை வர வேண்டும் என்று சொன்னால் அந்த இயேசுவை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்வோம், அழைப்போம். அவர் வருவார் என்று சொன்னால் நமக்கு மிகுந்த அமைதி, சமாதானம், சந்தோஷம் இருக்கும். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அற்புதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தண்ணீரிலே நடப்பது என்பது ஒரு மிதக்கலாம், ஆனால் நடப்பது என்பது முடியாத காரியம். ஆனால் இயேசு தண்ணீரின் மேல் நடந்து வந்தார் என்று பார்க்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேறொரு சமயத்துல பேதுரும் கூட நடந்து வந்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே நாங்களும் கூட ஆண்டவரே இந்த அற்புதத்தை அதை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த ஒரு படவிலே நீ கால் எடுத்து வைத்த உடனே எல்லாம் அமைதியாயிற்று என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அமைதியை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.